Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ IBPS PO கிளர்க் அண்ட் எஸ்ஓக்கான ரிசல்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மை வெரி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கிளியர்டு பர்சன்ஸ். ஸோ பாஸ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிளியர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட்டில் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு ஹோப்பை லூஸ் பண்ணிடாதீங்க. அப்கமிங்கில் நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிலபஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த டைமில் மோஸ்ட்லி நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனும் ஹோப்பும் தான். ஸோ நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லா எக்ஸாம்ஸும் கிராக் பண்ண முடியும். ஸோ தைரியத்தை விட்டுறாதீங்க, டெஃபினட்டாக படிங்க. நல்லா எனக்கு வருது, ப்ரிப்பரேஷன் நல்லா வருது, ஸோ என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க. ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இது முழுக்க உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக டாப் டு பாட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, ஸ்டோரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வந்து போய் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஜோசியர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் வந்து தேர மாட்டான், இவனுக்கு படிப்பே சுத்தமாக வராது, இவனுடைய எஜுகேஷனில் நீங்கள் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு இவனை கல் உடைக்க அனுப்புங்க, இவன் கல் உடைக்கிறதுக்கு தான் லாயக்கு, இவன் எஜுகேஷனை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதோட என்ன பண்ணுறது அடுத்துன்னு அவங்களுக்கு தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் கண்டிப்பாக படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக படிக்கிறான், மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறான். ஸோ ஸ்கூலிங் முடிக்கிறான், காலேஜ் முடிக்கிறான், நல்ல ஒரு கெரியர், அதாவது டாக்டர் அப்படின்ற ஒரு கெரியரில் போய் அவன் உட்காந்துருக்கான். நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டான் அந்த பையன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வர்றாரு. பழக்கமாக சினிமா நடக்கிற மாதிரி தான் அந்த பெரியவர் தான் வந்து அந்த ஜோசியர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜோசியருக்கு கிட்னியில் ஏதோ ஸ்டோன் இருக்குது போல. ஸோ அவர் அது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் வந்தப்போ அந்த பையன் பார்த்துட்டு, இவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இவரை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்போ போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் கல் உடைக்க தான் லாயக்குன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஆனால் அந்த கல் உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்க போகுதுன்றது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ காலம் அப்படின்றது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எஃபர்ட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸும் மிஸ் ஆகாமல் இருந்தால் டெஃபினட்டாக அவர் கல் உடைக்க தான் போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவன் டாக்டராகி தான் அந்த கல்லை உடைக்கணும்னு இருந்திருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட ஃபோக்கஸும் ஹோப்பும் நமக்கு இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம நினச்சதை நம்ம கண்டிப்பாக போய் சேர முடியும். அதுக்கு இந்த யூனிவர்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு யார் டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்கள திட்டுறாங்க, என்னப்பா இவ்வளோ வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, இன்னும் கிளியர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோப்பை லூஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் அதோட நான் சொல்கிறேன், ஹோப் மட்டும் பத்தாது, ஃபோக்கஸும் முக்கியம், ப்ரிப்பரேஷனும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறையவே நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டைமில் மோட்டிவேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அதை தாண்டி இனிமேல் நான் சொல்ல போகிற விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். டென்டேட்டிவ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா IBPS ஆல்ரெடி விட்டுட்டான். இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜனவரி மாதமே இந்த டென்டேட்டிவ் கேலண்டரை IBPS எப்போவுமே ரிலீஸ் பண்ணிடுவான். ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 months டியூரேஷன் இருக்கும். அதுக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கேலண்டரை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறான். ஸோ கேலண்டரை யாரெல்லாம் இது வரைக்கும் பார்க்கலையோ, இன்னும் நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடலை அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த டேட்டை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RRB. ஓகேங்களா? RRB இது வந்து 8th எக்ஸாம், 8th ஷெட்யூல் நடக்குது. CRBயுடைய RRB 8 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 8வது மாதம் ஆரம்பிக்குது. அதாவது கம்மிங் ஆகஸ்ட்லேருந்து 3 ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு 3, 4, 10, 17, 18. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 5 டேட்லையுமே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. RRBயுடைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆகஸ்ட் மாதம், இது வந்து ஏப்ரல், இன்னையிலேருந்தே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 months இருக்குது. ஏப்ரல் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே, ஜூன் தான் 3 நாள் தான் இருக்குது. ஐயோ மாற்றி சொல்லிட்டு இருக்கேன்.
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த 4 மந்த்ஸுங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்காக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் டக்குன்னு ஓடிடும். இந்த வருஷம் ஆரம்பிச்சே பாருங்கள், அதுக்குள்ளே ஏப்ரல் 4வது மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 4 மாதமும் உங்களுக்கு சீக்கிரமாக ஓடிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ இருக்கிற இந்த 4 மாதம் தான் உங்களுக்கு ரொம்ப குரூஷியல் டைம். நீங்கள் எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் டேட் வரும்போது நீங்கள் ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ உட்காந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. கற்றுக்கிட்டதே தான் திருப்பி 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 படிச்சுட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதையும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால இப்போ தெரியாத டாபிக் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டைமில் அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பர்ஃபெக்டாக எஃபிஷியண்ட்டாகவே மாறிடலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8வது மாதம் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 9வது மாதம். அதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்துடுது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 10வது மாதம், அதாவது அக்டோபர் மாதம். ஸோ ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஆர்ஆர்பிக்கு, இது வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான எக்ஸாம் டேட்டு. இதில் ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 8வது மாதமே ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா பார்த்துக்கோங்க, 8வது மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஆர்ஆர்பிக்கானது. அதே 8வது மாதம் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கான கிளரிக்கலுடைய ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10வது மாதம் திரும்ப அக்டோபர் மாதம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அண்ட் அதே 10வது மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான மெயின் எக்ஸாமினேஷன். நவம்பரில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓக்கான மெயின் எக்ஸாமினேஷன். கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதம், டிசம்பர் 5 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஐபிபிஎஸ்க்கு மட்டும். இது போக உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் இருக்குது, எஸ்பிஐ பிஓ இருக்குது, வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளேயே அது அந்த எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் டைம் இருக்கும், எக்ஸாம் எழுத மட்டும்தான் டைம் இருக்கும். அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4 மாதத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு எது எது வீக் ஜோன், உங்களுக்கு எது எது வரும் வராதுன்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு டெய்லி ஸ்ட்ராட்டஜி போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிலபஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்ன சிலபஸ் இருக்குது, அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எப்படி இதை படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான ஒரு சிலபஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் 2 நடக்கும். ஸோ பிஓ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், QA, ரீசனிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு, 30 கொஷின் 30 மார்க், 35 கொஷின் 35 மார்க், 35 கொஷின் 35 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் 100 மார்க். இதில் என்ன ஒரு பியூட்டினா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 கொஷின் 100 மார்க், டேக் யுவர் ஓன் டைம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் இதில் மேக்ஸிமம் எல்லாராலையுமே கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல அவங்க வச்சிருக்க செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனல் டைமிங் தான். இந்த 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் பூஸ்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஷார்ட் டைமிங்கில் உங்களால் அதிகப்படியான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா QA ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேருக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் ஸ்ட்ராங்காக வராதோ அதை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ஆவரேஜாக ப்ராக்டிஸ் பண்ணாலே எல்லாரும் போட்டுருவாங்க. பட் இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ்க்கு மார்க் வராமல், எக்ஸாம்ஸ் நிறைய பேருக்கு வராமல் இப்போ லாஸ்ட் மினிட்ல கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போகிறது காரணமே இந்த இங்கிலீஷ் தான். அது வந்து மேஜராக வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்களே, இங்கிலீஷ் வந்து ப்ரிலிம்ஸில் நீங்கள் செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும் பஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஷியோராக சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் அப்படின்றது பத்தாது, இங்கிலீஷில் மார்க்கும் வேணும். சரிங்களா? அதனால் இங்கிலீஷை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு ஏதாவது வீடியோஸ் அல்லது ஏதாவது வீடியோ கோர்ஸு எந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் நல்ல சேனல்ஸையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ப்ரிலிமினரிக்கானது. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஓக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி, மோஸ்ட்லி இதில் வந்து உங்களுக்கு ரீசனிங் கொஷின்ஸ் தான் இருக்கும்.
45 கொஷின்ஸ் 60 மார்க் இருக்கும். 45 கொஷின் 60 மார்க் 60 மினிட்ஸ். அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இதில் கலந்து வரும். 40 கொஷின் 40 மார்க். எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 1 அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டே டு டே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டெய்லி படிச்சீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அப்போ உட்காந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் டைம் ஸ்பேஸ் கொடுக்குறது கம்மி. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், நான் சொன்ன மாதிரி மெயின்ஸில் இங்கிலீஷில் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா பத்தாது, மார்க்கும் அதிகமாக வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக ஆப்டி ரீசனிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட்லேயே இங்கிலீஷையும் எகைன் அண்ட் எகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை 100% ரிவ்யூ பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐ, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். இது 35 கொஷின் 60 மார்க். பிஓ பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பிளான் பண்ணி படிங்க, அப்போ தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இதுதான் சிலபஸ். இது போக இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு இருக்கும் பிஓ பொறுத்த வரைக்கும். மித்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அதே வந்து கிளரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளரிக்கலை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் மட்டும் இருக்காது. மித்தபடி ப்ரிலிமினரியில் அதே தான், இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, அதே 100 மார்க்கு, அதே செக்ஷனல் டைமிங் 20 மினிட்ஸ். உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பிஓ கம்பேர் பண்ணும்போது. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் நாலேஜ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இதுதான் வந்து கிளர்க்கோடைய மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டோட்டலாக சிலபஸே. ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் அப்படின்ற தனி டாப்பிக்கே இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருக்காது, நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி தான் இருக்கும். நீங்கள் எந்த டாப்பிக்கில் லேக் ஆகுறீங்க, எதுலலாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அப்கமிங் அடுத்து வரப்போகிற 4 மாதம், அந்த ஆகஸ்ட்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு 4 மாதம், அதில் டெஃபினட்டாக நீங்கள் எஃபர்ட்டே இல்லாமல் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா. ஓகேங்களா, இந்த டைமை நீங்கள் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அடுத்து எக்ஸாம் வரப்போகிற டைமில் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால இப்போவே என்ன பண்ணுங்கன்னா பியூர்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டைம் கிளியர் பண்ணல, ரிசல்ட்டு சரி கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மைண்டை ரிலாக்ஸை விட்டுட்டோம்னா திருப்பி எடுத்து உட்காந்து ஃபோக்கஸை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால கம்ப்ளீட்டாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து கண்டென்ட் வீடியோஸ் ஏதாவது வேணும், இந்த டாபிக் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை நான் கொடுக்குறேன். அண்ட் அது போக சிலபஸ்ஸு வேறு என்னென்ன சேனல் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் தேவை, நான் இந்த டாபிக் எனக்கு தேவை, நீங்களே கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாலும் நான் எடுக்க ரெடி. கண்டிப்பாக அதுக்கான அப்கமிங்கில் கண்டென்ட் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அது போக பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீக் ஜோன் அண்ட் ஸ்ட்ராங் ஜோன் என்னன்றதை அனலைஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அப்கமிங்கில் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். தேங்க்யூ.